Hi guys, Google Pay எப்படி லாகின் செய்வது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Google Pay அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அதை என்ட்ரி பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் பேங்க் கூட லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 டிஜிட் ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேஜ் ஆகும். அதில் உங்கள் ஜிமெயில் கேட்கும். அந்த ஜிமெயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ எனக்கு 4-5 ஜிமெயில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தேவையான ஜிமெயில் நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்க்ரீன் லாக்கா இல்லை கூகுள் பே, அதாவது 4 டிஜிட் பின் நம்பர் வேணும்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரீன் லாக் வேணும் அப்படின்னா பேட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ 4 டிஜிட் பின் வேணும்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 4 டிஜிட் பின் நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரி மறுபடியும் கொடுத்துருங்க 4 டிஜிட்டை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். இப்போ இதில் கேட்குற எல்லாமே அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சம் காண்டாக்ட்ஸை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால நான் சம் காண்டாக்ட்ஸை லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் செய்வது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜ் போயிட்டோம் அப்படின்னா கூகுள் பே அக்கௌண்ட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு அங்கே தெரிகிற ஒரு ஐக்கான், அந்த ஐக்கானை நீங்கள் உங்களுடைய ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம் பேங்க் லிஸ்டர்ஸ் வரும். பேங்க் லிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆல்ஃபாபெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ரெண்டாவது எந்த மொபைல் நம்பரோட கூகுள் பேவோட எந்த நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு ஸ்டேட் பேங்க் தேவை அப்படிங்கிறனால நான் ஸ்டேட் பேங்க் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு டோன்ட் நோ யுவர் யூபிஐ பின் நம்பர், அப்படி உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர்னு இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ ஏடிஎம் கார்டில் இருக்கிற 6 டிஜிட் பின் நம்பர் அங்கே டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து அண்டு இயர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸஸ் யூபிஐ பின் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த என்டர் யூபிஐ பின் நம்பர் கொடுத்துட்டு ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் போகும். எப்பயுமே எஸ்பிஐக்கு யூபிஐ பின் நம்பர் ஒரு 6 டிஜிட் இருக்கும். இந்தியன் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கு நெக்ஸ்ட்டு அதர் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே ஆட் பேங்க் அக்கௌண்ட், உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டோட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆடட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அங்கே ஆட் ஆகிடுச்சு. இந்த கூகுள் பே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே எளிமையாக 6 டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.